Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே சீட்டில் உட்காரல. ஓப்பனாக சொல்லணும்னா அங்கங்கே தலைவர் வரும்போது, அவர் உபேந்திரா சார் வரும்போது, நாகார்ஜுன் சார் வரும்போது வேறு லெவலில் வைப். சிகரெட்லாம் வந்து போட்டு காமிச்ச ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்காரு. அப்படி இப்படி தூக்கி போட்டு இப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸில் சிகரெட் தூக்கி போடுவார். அதை அப்படியே சுற்றிட்டே வந்து நிறைய கேமியோஸ், நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு ஆளை உள்ளே போட்டு பேன் இண்டியான்னு சொல்லி டெவலப் பண்ணிட்டால படத்தில் கொஞ்சம் லேக் இருக்கும். சார் இதெல்லாம் தாண்டினது தான் சார் சூப்பர் ஸ்டாரோடைய படம். யூஎஸில் வந்து டாம் க்ரூஸோடைய மூவிக்கு வந்து $12, தலைவருடைய படத்துக்கு $30 டிக்கெட். இல்லை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு வேர்டை கொடுத்துட்டு மொத்தமாக படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. இந்த ஓவரால் வேர்ல்டில் யாராவது ஒருத்தர் டோட்டல் வேர்ல்டே வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்கள். தமிழ் சினிமாவில் 1000 crore வந்து லாக் பண்ணுமா சார் இது? படம் பார்க்கும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுன்னா A-rated வந்து கொடுத்தது வந்துட்டு UA கொடுத்துருக்கலாமே. ஏன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து அந்த பிளட் வந்து ரொம்ப தெரிக்கிற மாதிரியோ இல்லை எதுவுமே அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தது எப்படி அப்படி தான் ஃபீல் பண்ணிங்களா சார்? இல்லை சார், அது வந்து சென்சார் போர்டோடைய டிசிஷன், அது அவங்க எடுக்கிற முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லிவிட்டு நீங்கள் போகிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க, நீங்கள் படம் தலைவரோட படம் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எல்லாம் போனாங்கன்னா இது வேறு என்டையராக டிஃப்ரெண்ட்டு. ஸோ லோகேஷ் சார், ரஜினி சார் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த காம்போவில் வந்து போகுது. ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியல. ஓகே, ஓவரால் படமே வந்து லைக் எலிவேட் பண்ணுறது மியூசிக் தான். அனிருத் அவருடைய மியூசிக்கலோட மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? செம்மங்க சொல்லணும் அப்படியே. ஆமாம், இவர் நாகார்ஜுன் சார் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மூவியில் தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிஜிஎம்லாம் வெளியில் வந்து நான் பார்த்த மாதிரி எனக்கு நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ அதிலலாம் பார்க்கும்போது செம்ம வைப்பாக இருந்தது. சூப்பர் சார். அதாவது இன்னொன்னா சூப்பர் ஸ்டார் கூட டீலிங் போட்ட ஒரே ஆள் தான் நீங்கள் தான். புரியல, என்ன சொல்லுங்கள்? சூப்பர் ஸ்டார் கூட டீலிங் போடுற ஒரே ஆள் அந்த சொல்லுவாங்கல்ல அந்த தைரியம் கெத்து. நீங்கள் எங்கே டீலிங்னா புரியல. இல்லை, அது இப்போ உங்களுக்கு புரியாது சார். நீங்கள் இந்த செகண்ட் நாளைக்கு போகிறீங்களா சார், அப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த சீனையும் சொல்லாதுன்றீங்க. இங்கே பார்க்குறவங்க திட்டுவானுங்க, என்னடா நீங்கள் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் மறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்காகவே படம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு மேக்கப் மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருத்தர் கூட வந்து நேற்று என்ன நடந்தது, என்ன சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு யாருக்குமே ரிவீல் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் 1000 crore வந்து லாக் பண்ணுமா சார் இது கூலி? இல்லை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஐ மீன் 1000 crore வரைக்கும் அந்த 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 சார் நம்ம முதல்ல தமிழ் சினிமா தி பெஸ்ட்டாக வந்து அவுட்கம் வரணும். ஸோ எல்லா மூவியுமே தி பெஸ்ட்டாக வரணும். அதுலேயும் தலைவர் படம், லோகேஷ் சார்து தி பெஸ்ட்டாக வரணும். அந்த காம்படிஷனில் நம்ம வந்து நம்பர் 1 வரணும். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது? ஏன்னா படம்ல வந்து ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் எடுப்பாங்க, நீங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது பாதி தான் வந்திருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நடித்த போர்ஷன் எல்லாமே படத்தில் வந்திருக்கா இல்லை ஏதாவது டெலிட்டட் சீன்ஸ்னு வந்து இனிமேல் வரும்? எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து என்ன தேவையோ அவ்வளோதான் எடுத்தாங்க. எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்லும்போது சொல்லிட்டேன், நான் ஏடிஸை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். மெயினாக வந்து டப்பிங் இன்சார்ஜ் வந்து சத்யா சார் இருக்கார். ஸோ ஒரு சின்ன வேர்டில் அந்த லிப்சிங்க்கு வந்து குறைஞ்சது தமிழில் வந்து ஒரு 25-30 வேர்டு இருக்குதுன்னே எனக்கு வந்து அப்போ தான் தெரியுது. அவ்வளோ டக்குன்னு வித்தின் மினிட்ல அவ்வளோ வேர்டு. இந்த வேர்டு வச்சு பார்ப்பாங்க, நான் சொல்லுவேன் அது வந்து மேட்ச் ஆகலை, திருப்பி வேறு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்டென்ட்லேயே அந்த லிப்சிங்க்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு அந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பார் அவர் சத்யான்ற பிரதர் வந்து. ஸோ அது மாதிரி பயங்கர நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற ஒரு ஃபீல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு அங்கே. ஓகே, பேக் டு பேக் சன் நெட்வொர்க் கூட நீங்கள் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஜெயிலர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கூலி வருது, அடுத்து ஜெயிலர் 2 அது நீங்கள் இருப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக எழும்பிட்டு இருக்கு. அது ஒன்லி நெல்சன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. அண்ட் ட்ரெய்லரில் நம்ம அந்த பார்த்த சீன் தான் எல்லாருமே, அந்த சீன் மட்டும் நம்ம ஸ்பாயில் பண்ணலாம். ஐ மீன் ஸ்பாயிலரில் ஓப்பனில் ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதே அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துவார்ல தலைவர் அவர்கள். அதே சீன் நாங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான டைப் தான் அங்கே இருக்குமா, இல்லை அந்த சீன்ஸ் அந்த என்வாயர்மெண்ட்லாம் அப்படி தான் இருக்குமா? அந்த குறிப்பிட்ட சீன் மட்டும் எனக்கு வந்து தலைவர் வந்து
நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததுக்கு அடுத்து பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தலைவர் பண்ணி காமிச்சது. வாவ் நடிச்சு காட்டார் அவரே. நடிச்சு காமிச்சார், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணது. உங்களுடைய இப்போ நம்ம செட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நம்மளுடைய வைப் மேட்ச் பண்ணுற மாதிரி கோஸ்டார்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் செட்டில் யார் நீங்கள் ரெகுலராக அங்கே போயிட்டு வணக்கம் போடுறது இல்லை அந்த ஒரு செட்டப் இருக்கும்ல டீம், அது மாதிரி யார் இப்போ ரிஷி அவர்களா இல்லை எனக்கு வந்து கண்ணா ரவி ஜாஸ்தி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஐயப்பன் சர்மா சார். ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப டவுன் டு த எர்த்தாக கூப்பிட்டு கேரவனில் வர வச்சு அவர் நிறைய விஷயங்கள் அவருடைய லைஃப்பில் நடந்தது, சினிமாவில் என்னென்ன நடந்தது, எல்லா விஷயங்களும். தலைவர் உடைய மிகப்பெரிய ஃபேன் அவர். ஸோ அந்த சிகரெட்லாம் வந்து போட்டு காமிச்ச ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்காரு. அப்படி இப்படி தூக்கி போட்டு இப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸில் சிகரெட் தூக்கி போடுவார். அதை அப்படியே சுற்றிட்டே வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஒரு ஃபேன். மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ டூ மச் ஆஃப் குக் ஸ்பாயில் தி ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே நிறைய கேமியோஸ், நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு ஆளை உள்ளே போட்டு பேன் இண்டியான்னு சொல்லி டெவலப் பண்ணுறதால படத்தில் கொஞ்சம் லேக் இருக்கும், அந்த கேமியோ ப்ரெசன்ஸுமே பெருசாக வந்து படத்துக்கு உதவலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லைங்க. நான் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துதான்னு எனக்கு தெரியல. நான் நிறையா ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நான் மூவி போனேன். எனக்கு வந்து நான் 12:30 ஷோ, எனக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக நான் வந்து கூலியோட ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கேன். அதர் ஸ்டேட்லேருந்து தெலுங்கு மலையாளம்லாம் வந்து செம்ம வைப்பில் தான் வந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க. எங்கேயாவது 1-2 ஏதாவது இருக்கிறதுக்கு வந்து அது வந்து நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு. நான் மூவி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே சீட்டில் உட்காரல. ஓப்பனாக சொல்லணும்னா அங்கங்கே தலைவர் வரும்போது, அவர் உபேந்திரா சார் வரும்போது, நாகார்ஜுன் சார் வரும்போது வேறு லெவலில் வைப்பு. ஸோ மூவி வந்து என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி இருந்தது உள்ளே. அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் போனது வந்து 20 பேர், நாங்கள் ஒரு டீமாக வந்து உள்ளே போனோமே தவிர மொத்த தேட்டருமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு கெட் டுகெதராக. ஓகே, எல்லாம் தலைவருக்காக. பக்கத்து ஸ்டேட்லாம் கொஞ்சம் முன்னாடியே ப்ரியராக ஒரு ஷோ வந்துருது இல்லை சார்? ஸோ அதாவது 6 o'clock வந்துடுது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு நம்ம வருத்தமாக இருக்கு. சில லீக்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். திடீர்னு வந்து எக்ஸ்தலத்துலையோ இல்லை வேறு ஒரு வீடியோஸ்லையோ வந்து இன்ட்ரோ கட் பண்ணி போடுறது, இன்ட்ரோவல் கட் பண்ணி போடுறது. இதனால் வந்து நீங்கள் ஒரு பைட் கொடுக்க போனாலே மொத்த கதையுமே உங்ககிட்ட டீ கோட் பண்ணுறது இப்படின்னும் போது ஆஸ் நான் ஆக்டராக உங்களுக்கு எவ்வளோ வந்து டிசப்பாயிண்டடாக இருக்குது? ஏன்னா மக்கள் யாருமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் என்ன அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டால் நான் அவங்களுக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் மீதி விஷயங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லணும். சில பேர் அதை தவிர்க்க முடியாது. சார் இதெல்லாம் தாண்டினது தான் சார் சூப்பர் ஸ்டாரோடைய படம். ஸோ என்ன நடந்தாலும் தலைவரை நான் போய் பார்ப்பேன், தலைவருக்காக போவேன், லோகேஷ் சாருக்காக போவேன். இந்த மாதிரி வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. யூஎஸில் வந்து அண்ணா இருக்காங்க, என்னுடைய கசின் பிரதர் இருக்காங்க. டாம் க்ரூஸோடைய மூவிக்கு வந்து $12, தலைவருடைய படத்துக்கு $30 டிக்கெட் ப்ரைஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்போது வேர்ல்டு வைடில் எங்கே இருக்குன்னு. டாம் க்ரூஸோடைய மூவி $12, இது வந்து 30. ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. தலைவர் அவங்க இடத்துல போய் நம்ம டஃப் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து அவ்வளோ பெரிய மலை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இதான் பொதுவாகவே வளர்ந்தாலே அவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு ஏட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ லோகேஷ் அவர்கள் வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு படத்தை கொடுத்தாலுமே இல்லை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு வேர்டை கொடுத்துட்டு மொத்தமாக படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டவுட்டு, இந்த ஓவரால் வேர்ல்டில் யாராவது ஒரே ஒருத்தரை டோட்டல் வேர்ல்டே வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டாங்க, முழு மனசாக சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் 99% வேணா இருக்கலாமே தவிர அது ஒரு ஆளாவது வந்து இருக்க தான் செய்வாங்க. நம்ம பாசிட்டிவாக எது மெஜாரிட்டி இருக்கோ அதை தானே நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம ஏன் அதை வந்து லிசன் பண்ணணும்? நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்கார் தலைவர் இன்றைக்கும். ஸோ அதெல்லாம் அவர் அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ட் நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு சண்டை காட்சியில் வந்து நீங்கள் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். அது வந்து லைக் பெண்களுக்கு வந்து உபயோகம் எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அது நீங்கள் உங்களுக்கு தெரியுதானே? நான் என்ன சொல்லுவேன்னு புரியுது. இன்னொரு அடி படம் பார்த்துக்கிறேன். இன்னொரு அடி உங்களுக்கே அப்படியே சீன்குள்ளேயே போறீங்களே. இல்லை, அதுதான் இன்டெரக்டாக போட்டுனா இது படம் பார்க்குறவங்க வந்து புரியும்ல. அது டைரக்டும் வேணாம், டைரக்டும் வேணாம், சிம்பிளாக அப்படியே இருக்கலாம். அவ்வளோதான். இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லாமண்ணா? நீங்கள் பார்த்து எனக்கு நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸில் எனக்கு கொடுத்துருக்க ரோல் தி பெஸ்ட்டு. ஸோ என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிறேன், உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து எப்படிடா கிடச்சிது? இதுதான் உண்மை. வியப்பில் இருக்கு. ஆமாம், 19 years ஆகுது.
இண்டஸ்ட்ரி ஆமாம், இண்டஸ்ட்ரி வந்து 19 இயர்ஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து பேன் இண்டியா மூவி, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ரோல் நடிச்சா கூட பரவாயில்ல தலைவரோட படத்தில் இருக்கணும்ன்ட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எப்படி கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கு வந்து எனக்கே பதில் தெரியல, எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்ட்டு நானே என்னை பார்த்து கேட்டுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா சீனும் எனக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நம்ம டிசர்விங்கான ஒரு பிளேஸுக்கு போகணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஒரு உழைப்பு போட்டே இருப்போம். நம்மளை வந்து ஒரு டேரக்டர் வந்து நம்மளுடைய அட்மோஸ்ட் நம்மளுடைய ஃபுல் டேலண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்ற ஒரு முனைப்போடு தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை வர்றதுக்கான வாய்ப்பு இனிமே தான் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சார், கூலி தான் சார். இதை தாண்டி வேறு என்ன எனக்கு கிடச்சிரும்ன்றது எனக்கு தெரியல. வேறு எந்த மூவியில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குன்றது எனக்கு தெரியல. இங்கே வந்து வெறும் வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து லோகேஷ் சார் வந்து கொண்டு போனார். ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஐயோ இது பேசலாமா, இந்த விஷயத்தை வந்து கேட்கலாமா அப்படின்றதெல்லாம் இல்லை. டேரெக்டாக போய் நான் வந்து கேட்டுருவேன், சார் இந்த வேர்டு வந்து இப்படி யூஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு வேணும்னா வேணும்னு சொல்லுவார், வேண்டாம்னா வேண்டாம் சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஐயோ போய் டேரக்டர்கிட்ட போய் இது கேட்கலாமா வேணாமா, ஏதாவது சொல்லிடுவாங்களா, தலைவர் வந்து இருக்காரு, ஐயோ அந்த ஃபீல்லாம் இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடி ஃபிசிக்லாம் வந்து பயங்கரமாக இருக்கனால இதை வச்சு ஓகே அடியாள்ப்பா இந்த இதே கொடுக்கலாம், இப்படியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்லேயே உங்களை அடக்குறாங்களா, இல்லை நீங்களும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுலேயே நம்மளை அடக்க பார்க்குறாங்க அப்படின்னு? இதில் எனக்கு தெரிஞ்சு டாக்டராக இருந்தாலும் சரி, இந்த கூலியாக இருந்தாலும் சரி, அப்படி ஒன்றும் அடக்கின மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியல. இதில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டாக்டர்லேயும் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஸ்பேஸ் இருக்குன்னா, பட் ஆனால் உங்களுடைய எப்படி சொல்கிறது அவுட்லைன் இருக்குல்ல, ஓகே ஒரு கேங்ஸ்டர் ரோலில் ஒரு ஆளாக இருக்க மாதிரி அப்படி தான் நம்ம டாக்டர்லையும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும், ஜெயிலர்லையும் பார்க்கும்போது அப்படி பார்த்தா ஒரு கேங்ஸ்டரில் ஒரு டீம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி ரிலேட்டடாக ஒரு அந்த இது ரோல் அப்படி தான் வரும். இப்போ நம்ம மாற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்டர் சொல்லி கம்மி பண்ணி மாற்றணும்னா மாற்றலாம். ஏகப்பட்ட பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்துட்டு பல டிக்கெட்ஸை புக் பண்ணி லாக் பண்ணி பிளாக் பண்ணி காமன் ஆடியன்ஸை பார்க்க விடாமல் பண்ண மாதிரி எங்களுக்கு பல நியூஸஸ்லாம் வந்திருக்கு சார். யார் சொன்ன அந்த மாதிரி? இல்லை, ஏன்னா காமன் ஆடியன்ஸ்லாம் போய் டிக்கெட் கேட்டாலே இல்லைப்பா புக் வேற என்னை விட்டுடுங்க, எனக்கு மேல் லெவலில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் கிடையாது. படத்தில் நடித்தவங்களுக்குமா? ஆமாம், படத்தில் நடித்தோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஓகே சேலரி கொடுக்குறாங்க, அதோடு முடிஞ்சிச்சு. டப்பிங்கோட எங்களோட வேலை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ்டு. ஓகே. ஸோ அதுக்கும் டிக்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் எந்த மூவிலையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காம, ஆக்சுவலாக டே 1 கமிட் ஆகும் போதே வந்து ஒரு நல்ல சீக்வன்ஸ் இருக்குது மூவியில். நம்மளுடைய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போனோம், ரஜினி ரசிகர்கள் கூட நம்ம சின்ன வயசில் எல்லாம் கூட போயிருப்போம்ல. ஆமாம், இனிஷியல் நாங்களாம் ரொம்ப வருஷமாக 2000 முன்னாடிலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போனது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரேக்கு. ஸோ திருப்பி வந்து இவங்க கூட எல்லாருக்கூட சேர்ந்து வந்து மூவி பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஆசை. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு எங்கேயுமே வந்து டிக்கெட்டே கிடைக்கல. அப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து மதுரவாயில் தேவதாஸ் நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலாக துடிக்கும் கரங்கள்னு ரஜினி ரசிகர் மன்றம் ஒன்று வச்சுருந்தார். நான் சொல்கிறது 80s. ஸோ அப்போலாம் அந்த மாட்டு வண்டியில் ஸ்டார்லாம் கட்டிட்டு சுந்தர் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போவோம். அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிட்டு போவேன். ஸோ இப்போ அவர்கிட்ட போய் மெதுவாக போய் ஆனால் டிக்கெட் ஏதாவது கிடைக்குமா, நீங்களே நான் போய் அவர்கிட்ட வந்து கேட்டேன். நான் ட்ரை பண்ணுறேன்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அந்த கூப்பிட்டு ஏதோ 10 டிக்கெட் கொடுப்பாங்க, நான் 20 டிக்கெட் நான் கேட்டதே அப்படியே வந்து டிக்கெட் வந்து ஒரு கவரில் வச்சு அவர் தான் ஸ்பான்சர். ஓகே, உங்களுக்கு டிக்கெட் ஸ்பான்சரே அவர் தான். மணி கூட வாங்கிக்கவே இல்லை அவர்னால. அது மாதிரிலாம் வந்து ஒரு மிராக்கிள் தான். எனக்கு இன்னமும் இந்த கூலி மூவி டே 1 இப்போ நான் மூவி பார்த்த வரைக்குமே எனக்கு எல்லாமே நிறையா மிராக்கிள் நடந்திருக்கு. சரி, இப்போ ஃபேமிலிலாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? நான் இன்னும் என்னோட ஒய்ஃப் கூட இன்னும் போகல, நாளைக்கு தான் போகிறோம். சூப்பர் சார். ஆனால் நீங்கள் வந்து தீவிர தலைவர் பக்தன்னு காமிச்சிட்டிங்க. என்னதான் 20 டிக்கெட் இருந்தாலும் ஃபேமிலிலாம் இல்லை, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இல்லைங்க, இது எனக்கு டே 1 ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நாளே வந்து இந்த மூவியை வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட வந்து உக்காந்து இதை வந்து என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நடிக்கும் போதே நான் வந்து டிசைட் பண்ணது. நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த மூவிக்கு நான் அந்த மாதிரி வந்து எல்லா டீமெல்லாம் போனதில்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே ஹாய் பாய் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ உட்காந்து ஒரு மூவி பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் டைம் கிடையாது, நம்மளும் கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை. இந்த மூவிக்கு நான் டே 1 கமிட் ஆகும் போதே நான் ஆசைப்பட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல 20 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிக்கெட் இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் மதுரவாயில் தேவதாஸ் அவர் வந்து கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு மூவியை பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபுல் டேவே வந்து எனக்கு டிக்கெட் இல்லை. நாளைக்கு தான் வந்து நாளைக்கு 12:30 ஷோ விஆர் மாலில் வந்து
ஃபேமிலியோட போகிறதுக்கு நான் டிக்கெட் போட்டிருக்கேன். இன்னைக்கு இல்லைன்றதுனால நாளைக்கு போட்டிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ இருக்கும். டேரெக்டாக சொல்லிடுவாங்க, இது இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படி டேரெக்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறது 20 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மிக்ஸ்டு. ப்ராமிஸாக இன்னைக்கு ஓவராலாக மூவியே வந்து என்ஜாய் பண்ணி தான் படம் பார்த்தது. எல்லாருமே பேசும்போது படம் வேறு லெவலில் இருக்குன்ற வார்த்தையை வந்து சொல்லி தான் எங்களோட வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து கேட்டாங்க பேசும்போதே. நம்மளுக்கு தெரியலைங்க, அது வைப்பாக இருந்ததுங்க. அந்த ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குதோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்குது. நான் இதே மாதிரி வந்து பாலையா சாரோட மூவி வந்து பார்க்கும்போது நைட் ஷோ போயிருந்தோம். ஸோ அந்த மூவி லாஸ்ட்டாக வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மூவி நினைக்கிறேன், டாக்கு மகாராஜா. ஆமாம், அதுக்கு அடுத்த ஒரு மூவி நினைக்கிறேன். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே ஜெய் பாலையா ஜெய் பாலையா அப்படின்னு எண்டு வரைக்குமே லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக எல்லாருமே அந்த ரைமிங்கில் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே. ஸோ அதே வைபை வந்து நான் வந்து இந்த மூவியில் வந்து நான் பார்த்தேன். நம்ம தலைவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எங்கெங்கெல்லாம் வராரோ அது மாதிரி நாகார்ஜுன் சார் வரும்போதும் சரி, எல்லா முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.